वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् 60வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். நிரங்குஷ ஸ்நேக ரசானுவித்தான நிஷ்பந்த மந்தாலச நிர்நிமேஷான் வம்சேன கிருஷ்ணः பிரதிசம்பபாஷே வார்த்தாஹரான் வாமதிருஷாம் கடாக்ஷான். கண்ணன் அந்த ராசக்கிரீடையனுடைய ஒரு வர்ணனை ஓடின்னு இருக்கு இங்க. கோபிகைகளுக்கெல்லாம் வந்து அவளுடைய கட்டாட்சத்தினால அவ பேசினா வார்த்தாஹரான் கட்டாக்ஷான். அவ வந்து அந்த அந்த கட்டாட்சம் அவளுடைய பார்வை வந்து ஒரு செய்தியை சொல்ற மாதிரி இருக்கும் பொழுது கண்ணன் அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்றது வந்து ஃப்ளூட்டால அவன் பதில் சொல்றான். சோ வம்சேன பிரதிசம்பபாஷே, தன்னுடைய புல்லாங்குழலால அவன் அவளுடைய கண் பார்வைகளுக்கு பதில் கூறினான் அப்படின்னு முடிச்சோம். அதோட அடுத்தது வந்து அசிக்ஷிதம். அவளுடைய நாட்டியம் எப்படி இருந்தது, அந்த நாட்டியத்துக்காக கண்ணன் பாடுறான். இது அந்த விளையாட்டு, அந்த கிரீடையினுடைய ஒரு ஸ்லோகம். சோ அசிக்ஷிதம் தும்புரு நாரதாத்யைஹி ஆபீர நாட்டியம் நவம் ஆஸ்திதேன ஜகே சலீலம் ஜெகதே கதாம்னா ராகாப்தினா ரஞ்சயதா இவ விஸ்வம். ஜெகதேக தாம்னா ஜகே பாடப்பட்டது, பாடுறது இல்லையா, காயத்திங்கிறதுனுடைய ஒரு கீயத்தே ஜகே, அதை வந்து லிட்லகாரத்துல போடுறார். சோ அசிக்ஷிதம் தும்புரு நாரதாத்யைஹி ஆபீரநாட்டியம் நவம் ஆஸ்திதேன. அந்த கண்ணன் வந்து ஒரு ஒரு அந்த நாட்டியத்தை பிடிச்சுண்டு அவன் வந்து பாடுறான். அதாவது அவ வந்து இயற்கையாக நாட்டியம் ஆடுறா, டான்ஸ் ஆடுறா. அந்த பெண்கள் எல்லாம், கோபிகைகள்லாம் என்ன பண்றான்னா, யாரும் ஒன்னும் சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்லை, அது நேச்சுரலா அவளுக்கு வர்றது. அந்த கண்ணனுடைய அந்த ஒரு புல்லாங்குழல் இசை கேட்கறா, கேட்ட மாத்திரத்துல உடம்பு தானா ஆடுறது. இதுல வந்து என்ன குரு பரம்பரை என்ன, நாரத தும்புருல இருந்து ஆரம்பிச்சு நம்ம குரு பரம்பரை சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து பாட்டு பாடுறவாள் கர்நாடக சங்கீதம் பார்த்தேன்னா தியாகராஜர் வம்சாவளி அந்த பரம்பரை அப்படின்பா. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இங்க இல்லைங்கிறதுக்கு சொல்றாரு. தும்புரு நாரதாத்யைஹி, தும்புரு நாரதர், தும்புருன்னு ஒரு கந்தர்வ சாஸ்திரத்தை அறிஞ்சவர், நாரதரும் தெரியும். இந்த சங்கீத ரத்னாகரத்துக்குலாம் முன்னாடி பார்த்தோம்னா சங்கீத சுதா இல்ல சில டெக்ஸ்ட் சொல்லுவா. அதாவது இவா எழுதினது, நாரதர் எழுதினது, தும்புரர் எழுதினது, அதை பின்பற்றி தான் நான் வந்து இந்த சங்கீத சாஸ்திரத்தை எழுதுறேன், அதுவும் நான் பரதரனுடைய நாட்டிய சாஸ்திரத்தை வச்சுண்டு அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரசிடென்ட வச்சுட்டு பண்ணணும் இல்லையா? குரு சொல்லி தந்தபடிதானே சிஷ்யா நடந்துக்கணும். இங்க யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னா அசிக்ஷிதம், சொல்லியே கொடுக்கல, யார்கிட்ட இருந்தும் கத்துக்கல. தும்புரு நாரதாத்யைஹி அசிக்ஷிதம். தும்புரு நாரதர் முதலிய கந்தர்வர்களினால் அசிக்ஷிதம். இத வந்து சொல்லி கொடுக்காதது இல்ல, அவ கத்துக்காத ஒரு நாட்டியமா இருந்தது. இங்க வந்து அசிக்ஷிதம்ங்கிறதுக்கு அனபியஸ்தம், அவளுக்கு பழக்கமே இல்லாத ஒரு புதுவிதமான ஒரு ஆபீர நாட்டியம். அந்த ஆயிரச்சிறுமிகள்லாம் வந்து ஆடக்கூடிய ஒரு நாட்டியம். ஆபீரங்கிறச்சு அந்த ஆயிரச்சிறுமிகளை பத்தி சொல்றது. அது ஆபீரனாலே கோபிகைகள், கோபர்கள்னு அர்த்தம். சோ இந்த ஆபீர நாட்டியம்னா அவர்களுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த நாட்டியமானது நவம், புதுசா இருக்கு, புதுமையா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த நாட்டியத்தை ஆஸ்திதேன, அதை பிடித்து கொண்டிருக்கும் கிருஷ்ணன். இந்த ஆஸ்திதேனங்கிறது கண்ணனுக்கு அட்ஜெக்டிவா போறது. கண்ணன் இங்க சொல்லல, கண்ணன் தான் உலகத்துக்கே ஏக தாமாவா இருக்கார். ஜெகதேக தாம்னா அவன் இப்ப எதை பிடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, அதாவது உலகமே வந்து எதோட சப்போர்ட்ல இருக்குன்னா அது கண்ணன். ஜகத் ஜெகதாம் ஏக தாம, தாமனாலே இருப்பிடம்னு அர்த்தம். உலகங்கள்ல இருக்கக்கூடிய சராச்சராத்மகமான பூதராசிகள், மேலும் இந்த உலகங்களுமே பிரம்மாண்டமே யாரிடத்துல யார ஆதரவாக வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தா அது கண்ணன். சோ ஜகத்துக்கே ஒரே இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் இப்ப எதை பிடிச்சுக்கிறான், எதை ஆலம்பனமா பிடிச்சுக்கிறான்னா, புதுசா நாரதர் தும்புருனால கூட வந்து பயிலாத ஒரு நாட்டியத்தை பிடித்து கொண்டு சலீலம் விளையாட்டாக அவன் பாடுறான். ஜகே அவனால் பாடப்பட்டது, பாசிவ்ல இருக்கு இந்த இடத்துல.
மேலும் கண்ணனுக்கு என்ன அட்ஜெக்டிவ்னா ராகாப்தினா விஸ்வம் சலீலம் ரஞ்சயதா இவ. அந்த ராகம் அவன் பாடுற பாட்டுல என்ன ஹரிகாம்போதியா காம்போதியா என்ன அதெல்லாம் இல்ல, அவன் ஒரு ராகத்துல பாடுறான், அது ஒரு வெள்ளம் போல இருக்கு. இங்க அப்திங்கிறது சமுத்திரம், அவனுடைய ராக சமுத்திரத்தினால இவன் எப்படி எடுத்துக்கணும்னா ராகம் எனும் சமுத்திரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா அவன் பாட பாட அதனுடைய ஒரு ஒரு டிஃபரன்சஸ் என்னென்ன காமிக்க முடியுமோ அப்படி அவன் பாடுறான். அதனால பாக்குறதுக்கு கண்ணன் வந்து ராகத்தினுடைய ஒரு சமுத்திரமாகவே திகழ்கிறான். அப்பேற்பட்ட கண்ணனினால் உலகமே ரஞ்சயதா இவ, இந்த உலகத்தையே அவன் வந்து போட்டு பெயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு, அல்லது உலகத்தையே என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்கான் அவனுடைய பாட்டு. அப்படி அவன் பாடுறான். ஆனா அவனுக்கு சோர்ஸ் எதுன்னு இந்த கோபிகைகளோட நாட்டியம் தான் அவனுக்கு சோர்ஸா இருக்கான். யாரு உலகத்துக்கே சோர்ஸோ ராக கடலா விளங்கக்கூடியவன் இவாளுடைய புதுசா இருக்கக்கூடிய இந்த நாட்டியத்தை பிடிச்சுண்டு அவன் விளையாட்டா இவ்வுலகத்தை அப்படியே ஹி கலர்ஸ் பெயிண்ட்ஸ் தி என்டையர் வேர்ல்டுங்கிறார். இடத்துல உத்பிரேக்ஷா விஸ்வம் ரஞ்சயதா இவ. ஆனா அவனுடைய ஒரு பெயிண்ட் தான் இந்த உலகத்திலேயே இருக்கே, ஏன்னா எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் அவன் தான் அப்படிங்கறத அதை காமிக்கிறார் சலீலம் விளையாட்டாக. இத வந்து ஒவ்வொரு ஸ்லோகமுமே இந்த இடத்துல நான் சொல்ல 1 மணி நேரம் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அத்தனை உபனிஷத் தத்துவங்களும் இருக்கு இந்த இடத்துல. விஸ்வம் ரஞ்சயதாங்கிறச்சு இவ்வுலகத்தை வந்து அப்படியே கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின் ரூஷிதையா கிருபா ரூஷிதையா ஸ்வஸ்மின்னேவ அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்த்தோம், முதல்ல சர்க்கத்துல பார்த்த பொழுது இந்த உலகத்தை எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணார்னா கிரீடா விளையாட்டுங்கிற ஒரு ஒரு தூரிகைய வச்சுண்டு கிருபா தயைங்கிற ஒரு ஒரு பெயிண்ட வச்சுண்டு இந்த உலகத்தை வந்து பெயிண்ட் பண்ணாருன்னா அந்த மாதிரி இங்க விஸ்வமேவ ரஞ்சயதாங்கிறச்சு இந்த உலகத்துக்கு ஒரு கலர் கொடுக்கறதே அந்த கண்ணன் தான். அந்த சைதன்ய ஸ்வரூபம் இருக்கிறதுனாலதான் இவ்வுலகம் பிரகாசிக்கிறது நமக்கு. அந்த உலகத்தை அவனால எப்படி இப்படி பிரகாசிக்க வைக்க முடியறதுன்னா சலீலம், அவனுக்கு ஒண்ணும் அதுல பெரிய ஒரு எஃபர்ட் வேண்டாம். வேர்க்க விறுவிறுக்க இவ்வுலகத்தை சிருஷ்டி பண்ணானா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லீலையா சத்தப்போ தப்பியத்தை யோசிச்சர் இம்மிடியட்லி பகுஸ்யாம் பிரஜாயே தீர்னார், உடனே சிருஷ்டி ஆச்சு. அதாங்க அது வந்து ஒன்னும் பெரிய வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு மெட்டீரியல்ஸை சேகரிச்சு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஸ்வஸ்மின்னேவ தன்னிடத்திலேயே அதை மேனிஃபெஸ்ட் பண்ணான், அவ்வளவுதானே. அப்படி இருக்கிறவன் இந்த இடத்துல வந்து ஜகே பாட்டுனால இப்போ உலகத்தையே அவன் வந்து கலர் பண்ணானா ரஞ்சயதா இவ. அதுல விளையாட்டு என்னன்னா ஆபீர நாட்டியம் நவம் ஆஸ்திதேனங்கிறார். அந்த ஆஸ்திதேனங்கிறதுக்கு கீழே அவலம்பித்தவதாங்கிறார். அதை இவன் வந்து பிடிச்சுட்டு ராகம் பாடினானா, அதுதான் அழகு. அசிக்ஷிதம் தும்புரு நாரதாத்யைஹி ஆபீர நாட்டியம் நவம் ஆஸ்திதேன ஜகே சலீலம் ஜெகதேக தாம்னா ராகாப்தினா ரஞ்சயதா இவ விஸ்வம். அடுத்தது அபத்ரபாசைகதமாஸ்திதானாம் ராகோததௌ கிருஷ்ணமுகேந்து நுன்னே ஹஸ்தாவலம்பா ந பபூவ தாசாம் உத்பக்ஷ்மணாம் உத்கலிகா பிளுதானாம். அந்த பெண்களுக்கு வந்து இந்த ராக உததின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அந்த முதல்ல கண்ணனையே ராக கடலாக சொன்னார். இப்போ அந்த ராகம்ங்கிறத தனியா வச்சுண்டு கண்ணனுங்கிறது ஒரு சந்திரன் போல இருக்கு. எப்படி முழு நிலவு உதயமாகும் பொழுது அந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு வருமோ, சமுத்திரத்தினுடைய வளர்ச்சி எப்படின்னா முழு நிலவை பார்க்கும் பொழுது இந்த சமுத்திரம் கொந்தளிக்கும் இருக்கு. அப்போ கிருஷ்ண முகேந்து நுண்ணே, கிருஷ்ணனுடைய முகம் எனும் சந்திரன் பூர்ணச்சந்திரன், அந்த சந்திரத்தினால நுண்ணனா தூண்டப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த சமுத்திரம் என்னத்தினால தூண்டப்படுறதுன்னா கண்ணனுங்கிற ஒரு சந்திரன் அங்க வந்து பாக்குறது, அதனால இந்த ராகம்ங்கிற சமுத்திரம் தூண்டப்படுறது. இந்த இடத்துல ராகம்ங்கிறச்சே பாட்டு எடுத்துக்கூடாது, ஆசைன்னு எடுத்துக்கணும். அது பக்தி இல்லையா, கண்ணன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேமை, அந்த பிரேம பாவம்ங்கிறது அவளுக்கு வந்து அங்க தூண்டப்பட்டதாக இருக்கு. அப்ப தூண்டப்படும் பொழுது என்னாரான்னா அதுல அப்படியே முழுகி போயிடுறா, கை பிடிச்சு மேல வர்றதுக்கு முடியலையா அவளுக்கு.
ஹஸ்தாவலம்பகா ந பபூவ, எதுவுமே கைப்பிடிச்சு மேல வர்றதுக்கு எதுவுமே இல்லையே அங்க. ஏன்னா அந்த ராகத்துல, அந்த ஆசையில, பிரேம பாவத்துல அப்படியே மூழ்கி போயிடுறா அவ. ஆனா இவ அது அட் த சேம் டைம் இத வந்து எப்படி ஒரு பிக்சரைசேஷன் பண்றாருன்னா, ஒரு ஒரு இந்த ராமேஸ்வரம் பக்கத்துல பார்த்தேன்னா நிறைய மணல் திட்டா தெரியும். லோ டைடும் போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட திட்டு திட்டா மணல் திட்டு தெரியும் இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. சோ ஒரு மணல் திட்டுல போறோம், லோ டைடுன்னு நினைச்சுட்டு, ரொம்ப லோவா இருக்கேன்னு நினைச்சுட்டு நம்ம போய் அந்த மணல் திட்டுல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து பூர்ணச்சந்திரன் வருது. அந்த பூர்ணச்சந்திரன் வந்த உடனே அப்படியே ஏறுறது ஜலம். ஜலம் பொங்கி 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 ஏறும் பொழுது, இப்போ அந்த மணல் திட்டுல இருக்கிறச்சே அந்த சமுத்திரத்தை தாண்டுவதற்கு யாராவது கைப்பிடிச்சு இழுத்து விட்டாதானே நம்மளால தாண்ட முடியும். அது கைப்பிடிச்சு எதுவுமே யாருமே நம்மள தாண்ட வைக்கலன்னா அப்படியே அந்த அந்த கடலுக்குள்ள முழுக வேண்டியதானே. அந்த மணல் திட்டோட சேர்ந்து நம்மளும் முழுகதானே வேணும். அந்த இமேஜை இங்க எடுக்கிறார். இப்போ அபத்ரபா, வெட்கம் எனும் சைக்கதம் ஒரு மணல் திட்டு மேல நின்னுட்டு இருக்கா. அதாவது யாராவது ஏதாவது சொல்லிட போறாளோ, நம்ம இவனோட போய் நம்ம அந்த அந்த ராசக்கிரீடைக்கு போகலாமா கூடாதா? ஏன்னா பூர்ணச்சந்திரன், நிலவு, உங்களுக்கு அந்த சைக்கதம், மணல் பிரதேசம், யமுனா நதிக்கரை, அந்த இடத்துல தானே போய் ராசக்கிரீடைங்கிறது நடக்க போறது. ஒரு க்ஷணம் அவ வந்து அந்த மணல் திட்டு நிக்கிற ஒரு பர்சன் மாதிரி இருந்தாலும் அந்த கோபிகைகள்லாம். அபத்ரபா, அபத்ரபானா இங்க அபஹசேயுஹு இதி திரபா. அபஹசேயுஹு, மற்றவர்கள்லாம் நம்மள வந்து கேலி பண்ணுவாளோ அப்படின்னு ஒரு வெட்கம் இருந்தது. அந்த வெட்கம் தான் மணல் திட்டு. அதாவது அதை கைப்பிடிச்சுட்டு இருந்தாலாம் இது வரைக்கும், சேஃபா இருக்கோம் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு அந்த வெட்கம்ங்கிற ஒரு ஒரு மணல் திட்டு மேல நின்னுட்டு இருக்க ஆஸ்திதானாம் அந்த பெண்கள். ஆனா உத்பக்ஷ்மணாம், அவன் கண்ணனுடைய முகம் அங்க தெரிஞ்சுடுத்து. முகம் தெரிஞ்ச உடனே மேல் நோக்கி அந்த கண்ணனை பாக்குறான். இவன் கைப்பிடிச்சு நம்மள வந்து தேத்திருவானோ அப்படின்னு. அது இல்ல, அவன் இன்னும் முழுக வைக்கிறான் அந்த பிரேம பாவத்துல. இதை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிறதுனே புரியல. கண்ணனை வந்து எதிர்பார்க்கிறா, உத்பக்ஷ்மணாம்ங்கிறார். மேல் நோக்கின பார்வையுடன் கண்ணனை பார்க்கிறார்கள். அவன் ஏதாவது பண்ணுவானான்னுட்டு. உத்கலிகா பிளுதானாம், உத்கலிகாங்கிறச்சே உற்சாகத்தினால அப்படியே மூழ்கடிக்கப்பட்டவர்கள். இந்த இதுல எடுத்துக்கும் பொழுது, சமுத்திர பட்சத்துல எடுத்துக்கும் பொழுது உத்கலிகாங்கிறச்சே அலை. அவளுக்கு வந்து அந்த அந்த ஆசை பிரேம பாவம்ங்கிற அலை வந்து போட்டு மோதறது. அதுல அப்படியே நனைஞ்சு இருக்காளாம் அந்த பிரேம பாவத்துல அந்த கோபிகைகள். உத்கலிகா பிளுதானாம், அவர்களுக்கு ஹஸ்தாவலம்பா ந பபூவ, கைய பிடிச்சு இந்த சமுத்திரத்தை தாண்டி வைப்பறதுக்கு அவனுடைய பிளானே வந்து இவாளை முழுகடிக்கிறது தானே. தன்னையே மறந்து அந்த பகவத் தியானத்துல இருக்கணுங்கிறது அவளுக்கு அந்த அந்த ஒரு ருச்சியை கொடுக்கறதுக்காக தானே இந்த ராசக்கிரீடை. இல்லைன்னா இப்படி ஐஷன் வந்து அவளை நிக்க வைப்பானா? அதனால அவன் கையை பிடிச்சு நீ வந்து வெள்ளவா, இந்த பிரேம பாவத்தை விட்டு வெள்ளவான்னு கேட்க போறானா? இல்லையே. சோ ஹஸ்தாவலம்பா, கைய பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு உத்தரமே இல்ல. அப்போ அந்த ராகம் பிரேம பாவத்துல அப்படியே முழுகிட்டா அந்த கோபிகைகள். அபத்ரபா சைகதம் ஆஸ்திதானாம், ஒரு க்ஷணம் அந்த யாராவது ஏதாவது சொல்லிட போறாளோன்னு ஒரு நினைப்பு இருந்தது. ஆனா அப்படியே அவனை பார்க்க, அந்த ராகம் பொங்க, அவனுடைய அவனுடைய அந்த பூர்ணச்சந்திர முகம் அந்த ராகத்தை வந்து இன்னும் ஊட்ட அந்த பிரேம பாவத்துல முழுகிட்டா. அவ்வளவுதான். அது அலை வந்து மோத முழுகியாச்சுங்க, வேற வழியே இல்லை. அபத்ரபா சைகதம் ஆஸ்திதானாம் ராகோததௌ கிருஷ்ண முகேந்து நுண்ணே ஹஸ்தாவலம்போ ந பபூவதாசாம் உத்பக்ஷ்மணாம் உத்கலிகா பிளுதானாம். அடுத்தது அந்த இடத்துல உத்கலிகாங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு இது பியூட்டிஃபுல்லா வியாக்கியானத்துல போட்டிருக்காரு, அதையும் படிச்சுன்னு போயிடுறேன். அதாவது உட்கண்டாங்கிறோம், ஆவல்ங்கிறோம். உத்கலிகாங்கிறச்சு அந்த ஆவல்னால அப்படியே அப்படியே மூழ்கடிக்கப்பட்டவர்கள். உத்கலிகா ஆப்ளுதானாம். அந்த ஆவலுங்கிறதுக்கு டெபினிஷன் என்னன்னா, சர்வேந்திரிய சுக ஆஸ்வாதகா எத்திர அஸ்தி இது மனஹா. எந்த இடத்துல நமக்கு வந்து எல்லா இந்திரியங்களுக்கும் சுகம் இருக்குன்னு நமக்கு வந்து ஒரு தீர்மானம் ஆகிறதோ,
அந்த திஸ் இஸ் நாட் மியர் கியூரியாசிட்டி தட் வி ஹேவ். இந்த காவியங்கள்ல எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உத்சுகதா, ஒரு கியூரியாசிட்டிங்கிறது சீம்ஸ் வெரி மைல்ட் வென் கம்பேர் டு த டெஃபினிஷன் தட் ஹி கிவ்ஸ் ஹியர். என்ன டெஃபினிஷன்னா சர்வ இந்திரிய சுக ஆஸ்வாதா. எந்த இடத்துல இந்த மனசுக்கு எல்லா இந்திரியங்களுக்கும் சுகம் ஏற்படுமோ, எல்லா இந்திரியங்களுக்கும் உகந்ததான ஒரு சுகத்தை அனுபவிக்கும் திறன் இருக்கோ, அந்த அந்த மாதிரி தத் பிராப்தி இச்சா, அதை அடையணுங்கிற ஒரு அடையணுங்கிற ஒரு ஆசை இருக்கே, சங்கல்பாம், ஒரு சங்கல்பத்தோட இதை அடைந்தே தீரணும், இந்த இடத்துலதான் நமக்கு எல்லா இந்திரியங்களுக்கும் சுகம் ஏற்படும்னு இந்த மனசுக்கு எந்த ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு தோன்றதோ அததான் ஆவலோட ஒரு ஏர்னிங்கிறோம். இட்ஸ் மோர் ஆஃப் அ லாங்கிங், ஒரு ஏர்னிங். அதுதான் அங்க உத்கண்டாங்கிறது. அது இது பகவத் ஸ்வரூபத்துல வந்துருச்சுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன வர முடியும்? எல்லா இந்திரியங்களுக்கும் ஒரே இடத்துலதான் அங்க சுகம். அது போய் அந்த இடத்துல மனசை கொண்டு போய் அங்க செலுத்தும் பொழுது சகல இந்திரியத்துக்கும் ஒரு திருப்தி ஏற்பட்டுடுறது. அந்த விஷயம் அடையணும்னு ஒரு ஆசைப்படுறா. அதுதான் இங்க உத்கண்டா அவளுக்கு. அத சொல்ற பொழுது அந்நிய ஹஸ்தாவலம்பஸ்ய அபாவாத்து ஆசிரித, இது வேண்டாம், இது இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், நம்ம மேல அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடும். அப்ப அந்த எல்லாரும் சூழ்ந்தாச்சு இங்க. அவளுக்கு நடுவுல இந்த கண்ணன் விளையாடுறான். ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத அவனுடைய கதி இருக்கு. ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி போகுமோ பெண் யானைகளுக்கு நடுவுல, அந்த மாதிரி கண்ணன் இருக்கான் அப்படிங்கிறார். அயந்திரித ஸ்வைரகதிஹி சதாசாம் சம்பாவிதானாம் கரபுஷ்கரேண பிரஸ்வின்ன கண்டஹ பிரணயி சகாஷே மத்தியே வசானாமிவ வாரணேந்திரஹ. வாரணேந்திரஹ ஒரு பெரிய யானை, மதம் பிடிச்ச யானை. அதுக்கு பிரஸ்வின்ன கண்டஹா, அந்த மதஜலம் ஒழுக அதனுடைய கன்ன பிரதேசம்லாம் ஈரமா இருக்கு. பிரணயி ஆசையோட இருக்கு. ஆனா அது வசானாம் மத்தியே யதா சகாஷே. வசாங்கிறதுக்கு கரிணி, அதாவது பெண் யானைங்கிறது அர்த்தம் வசா அப்படின்னா. சோ வசானாம் மத்தியே, பெண் யானைகளுக்கு நடுவுல எப்படி அந்த ஆண் யானை பிரகாசிக்குமோ அதுபோல தத்வத்து இங்க சகா கண்ணன். அது மாத்திரம் இல்ல, அந்த பெண் யானைய தொட்டத்தினால அதுக்கு அந்த ஒரு மதஜலம் இன்னும் ஜாஸ்தி. யூஸ்வலி மதம் பிடிச்ச யானைய அடக்கி அதை கட்டணும்னா ஒரு பெண் யானைய விடுவா. அந்த அந்த பெண் யானையினுடைய வாசனையினால ஈர்க்கப்பட்டு அந்த ஆண் யானைய இந்த மாஹோத்தெல்லாம் பிடிச்சு கட்டிடுவா. இதுதான் ஒரு ஒரு ஹண்டர்னுடைய ஒரு பிரக்ரியை. ஏன்னா அது அந்த டச்சுக்கு ரொம்ப இதுவாயிடுறது. அந்த டச் தான் அதனுடைய ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸ்னால ஒவ்வொரு அனிமல் பிடிச்சுட்டு போயிடுறதுன்னு விவேக சூடாமணியில இருக்கு இல்லையா அந்த ஸ்லோகம், சப்தாதிபி பஞ்சபிரபி. இந்த எலிபென்ட்டை ட்ராப் பண்றது அதுதான். மானை ட்ராப் பண்றதுக்கு ஒரு அவன் ஸ்வீட் மியூசிக் காதுனால அது ஈர்க்கப்பட்டு அப்படியே காது அட்டென்ஷன்ல நிக்கும் ஒரு மானு. உடனே அந்த வேடன் அதை பிடிச்சிருவான். அது மாதிரி மீனுக்கு நாக்குல அதுக்கு இருக்கு, அதனால அது நாக்கு ருச்சியினால அது கட்டப்பட்டு விடுறது. அதுக்கு நுட்டு வேணுங்கிறது தூண்டில் போட்டோம்னா அது பிடிச்சுன்றது உடனே இவன் எடுத்துடுறான். இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு இந்திரியத்தினால அது கட்டுப்படுறது. அதுல இந்த யானைக்கு எப்படின்னா ஸ்பர்ஷத்தினால கட்டுப்படாது. 21 குருக்கன்மார்ல சொல்றாரு இல்லையா தத்தாத்ரேயர். ஆமா, பின்னாடி அவதூத கீதையில தானே சொல்றேன். அதே கரெக்ட், அதுதான். சோ இங்க யானையானது வசானாம் மத்தியே, பெண் யானைகளுக்கு நடுவுல கரபுஷ்கரேண சம்பாவிதானாம் வசானாம் மத்தியே. கரபுஷ்கரேண, கரபுஷ்கரான அந்த கரனா அதனுடைய துதிக்கை, புஷ்கரான கையினுடைய முன்பகுதிக்கு புஷ்கரான பேரு. புஷ்கராங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. சிவலீல அர்ணவத்துல இந்த புஷ்கரங்கிறதுக்கு 4 மீனிங்க வச்சுட்டு அவர் ஒரே ஸ்லோகத்துல அடிப்பார். அது புஷ்கரன்னா லோட்டஸ், அதாவது தாமரப்பூன்னு அர்த்தம். துதிக்கையினுடைய அக்ரபாகத்துக்கு புஷ்கரான பேரு.
இன்னொன்னு ஜலம்னு பேரு, தீர்த்தம் இல்லையா, புஷ்கரிணின்னு சொல்றோமே, அந்த மாதிரி தீர்த்தத்துக்கு ஜலத்துக்கு அம்புக்கு வந்து புஷ்கரன்னு பேரு. புஷ்கரான ஆகாசம்னு இன்னொரு அர்த்தம். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தை. அதை இங்க எப்படி யூஸ் பண்றாருன்னா, கர புஷ்கரேன சம்பாவிதானாம் வசானாம் மத்திய. இந்த யானை தன்னுடைய துதிக்கையினுடைய அக்ரபாகத்தினால, முன்பாகத்தினால, சம்பாவிதானாம் தொடப்பட்ட இந்த பெண் யானைகளுக்கு நடுவுல இருக்கு. அதாவது அந்த ஸ்பர்ஷத்தினால ஈர்க்கப்பட்டு அது நிக்கிறது, பிரகாசிக்கிறது. இங்க கண்ணனுக்கு எப்படி போறதுன்னா, இன்னொரு ஒரு வார்த்தை, அயந்திரித ஸ்வைரகதிகி, கட்டுப்படாமல் இருக்கிறதுனால அந்த யானை வந்து தன் இஷ்டப்படி அது வந்து சுத்துறது இந்த பெண் யானைகளுக்கு நடுவுல. அதுக்கப்புறம் டைம் பார்த்து அவன் பிடிச்சு இழுத்துருவான். இது வந்து கண்ணனுக்கு எப்படி ஒன்னொன்னும் உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ் போறதுன்னா, அயந்திரித ஸ்வைரகதிகி, அவன் வந்து கர்மாவனால இங்க இவாளோட இருக்கணுங்கிறது கிடையாது அவனுக்கு. யந்திரணம்னா கட்டுப்படுறது, கண்ட்ரோல்டு. நம்ம எல்லாம் வந்து யந்திரித கதிகி, நமக்கெல்லாம் வந்து we have a controlled actions. நமக்கு எதனால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா தெய்வத்தினால, which is கர்மா. நம்ம செஞ்ச சஞ்சித கர்மா வந்து பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான்னு நமக்கு பலவிதமான கர்மாக்கள் நம்மளை போட்டு அட்டாக் பண்றது. அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்றது, நம்மளை ப்ரோக்ராம் பண்றது. ஸோ we are running like programmed robots அப்படின்னு இவர் சுவாமிஜி தயானந்த சரஸ்வதி வந்து, அது ப்ரோக்ராம்டு சுவாமி தயானந்தா இல்ல, அவர் வந்து சொல்லுவார், we are all programmed robots. அந்த மாதிரி கர்மாவனால ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு நம்ம எல்லாம் உழண்டு இருக்கோம் இந்த சம்சாரத்துல. அவன் வந்து இங்க சம்சாரத்துல இருக்கணும் கோபிகைகளோட, அவனுக்கு அந்த மாதிரி கர்மாவனால அநியமித்த கர்மாக்கள் முதலியவைகள்னால அயந்திரித கட்டுப்படாதவனான, ஆகையினால் ஸ்வைரகதிகி தன்னிஷ்டப்படி அவன் நடமாடின்னு இருக்கான் கண்ணன். தாசாம் மத்தியே அந்த பெண்களுக்கு நடுவுல, கோபிகைகளுக்கு நடுவுல. எப்படி பிரஸ்வின்ன கண்டகா, அவனுடைய கன்னத்துல வந்து அப்படியே அந்த சாத்விக பாவமான ஸ்வேதம், அதாவது ஸ்வெட்டுங்கிறது இயற்கையாகவே இன்வாலண்டரியாகவே வருது அவனுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்ல. பிரணயி, ஆசையுடன் கூடினவன், அவளை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு அவனுக்கு அங்க அந்த இடத்துல. கர புஷ்கரேன, அவனுடைய கைங்கிற ஒரு தாமரப்பூனால அவளை தொடரான், ஸ்பர்ஷ சுகம் அவளுக்கு கிடைக்கிறது. ஆகையினால அவர்களுக்கு நடுவில தாசாம் மத்தியே சகாஷே பிரகாசித்தான், தன்னுடைய கையினால அவளுக்கு அனுகிரகம் பண்ணி, சம்பாவிதானாம் பிரஸ்வின்ன கண்டகா, ஒரு வேர்வையுடன் கூடின முகத்தை, கன்னத்தை கொண்டவனாக, பிரணயி, அவர்களிடத்தில் ஒரு ஆசையை கொண்டவனாக, கரபுஷ்கரேன சம்பாவிதானாம் தாசாம் மத்தியே, தன்னுடைய தாமரை கையினால அனுகிரகம் செய்யப்பட்டவர்களான அந்த கோபிகைகளுக்கு நடுவில் சகாஷே பிரகாசித்தான். எது போலன்னா இந்த மாதிரி ஒரு யானை மாதிரி இருந்தான், பெண் யானைகளுக்கு நடுவுல எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்தான். அயந்திரித ஸ்வைரகதிகி சதாசாம் சம்பாவிதானாம் கரபுஷ்கரேன பிரஸ்வின்ன கண்டஹா பிரணயே சகாஷே மத்தியே வசானாம் இவ வாரணேந்திரஹ. அடுத்தது, விமோகனே வல்லவ கேகினீனாம் ந பிரம்மச்சரியம் விபிதே ததீயம் சம்பத்ஸ்யதே பாலக ஜீவனம் தத் சத்யேன ஏனைவ சதாம் சமக்ஷம். அந்த இடத்துல வல்லவ கேகினீனாம், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள், வல்லவ பெண்கள், கேகினிங்கிறச்சு வீட்டுடன் கூடினவர்கள்னா கிரகிணின்னு அர்த்தம். கிரகிணின்னா ஆத்துக்காரர், குழந்தைகள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அந்த கோபிகைகள் எல்லாருமே. அப்படி வல்லவ கேகினாம் விமோகனே, அவர்களை மோகிக்க வைக்கிறதுல இந்த கண்ணனுடைய ததீயம், கண்ணனுடைய பிரம்மச்சரியம் நபிபிதே, அவனுடைய பிரம்மச்சரியம் ஒன்னும் அங்க வந்து உடைஞ்சு போகல. அவன் பெரிய பிரம்மணி ஸ்திதா ஏவ அந்த இடத்துல. ஆனா அவளை மோகிச்சான். அவர்கள் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு வந்து இன்னொருத்தனோட இருக்காளேங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு ஒரு இடமே இல்லாத இருந்தது. இத எங்க ப்ரூவ் பண்றாங்கிற அந்த பாயிண்ட வந்து தேசிகர் எப்படி எடுக்கிறாருன்னா, பின்னாடி உத்தரேனுடைய கர்ப்பத்தை காப்பாத்துறதுக்காக பாலக ஜீவனம் ஏன சத்தியேன ஏவ சதாம் சமக்ஷம் பாலக ஜீவனம் சம்பத்ஸ்யதி. இந்த ஒரு பிரம்மச்சரியத்தினால, இது சத்தியமான ஒரு பிரம்மச்சரியம்ங்கிறது நம்ம வந்து அந்த இடத்துல நம்பணும். ஏன்னா அது பின்னாடி வந்து அதை காமிக்கிறார் கண்ணன்.
அது எப்படி காமிக்கிறான்னா, ஏன சத்தியேன, எந்த ஒரு சத்தியமான அந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சதுனால பாலக ஜீவனம் சதாம் சமக்ஷம், நல்லோர்கள் எல்லாருக்கும் நடுவில் எதிரில் பாலக ஜீவனம் சம்பத்யதே, ஒரு குழந்தையினுடைய ஜீவனமானது ஏற்பட்டது. இது வந்து பாகவதத்துல இல்லாத இதுல இருக்கு, பாகவதத்திலயும் இருக்குன்னு ஒரு கோள் எடுக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, பாரதத்துல மகாபாரதத்துல வியாசருக்கு முன்னாடி பரீட்சித்துக்கு வந்து ஒரு ஜீவனம் கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த ஸ்லோகங்கள் கீழே வியாக்கியானத்துல இருக்கு. இங்க பாலக ஜீவனம்ங்கிறச்சு உத்தராகர்ப்பச்சுதஸ்ய பரீட்சிதா ஜீவனம் சம்பத்யதேங்கிறச்சு சம்பன்னஹா பவிஷ்யதி. அந்த பரீட்சித்துக்கு வந்து உத்தராவனுடைய கர்ப்பத்துல அஸ்வத்தாமா வந்து அஸ்திரத்தை போடுறான் இல்லையா, பிரம்மாஸ்திரத்தை போடுறான். அப்போ விப்ளுஷ்டம் எரிஞ்சுடுத்து அந்த கர்ப்பம் சுதம், அதாவது கர்ப்பம் விழற நிலைமை. அந்த சமயத்துல இங்க போய் கண்ணன் வந்து ஒரு சபதம் பண்றான், சத்தியம் பண்றான். அது என்ன அந்த இடத்துலன்னா, எதுமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச மயி திஷ்டதி அவ்யாஹதம் மம ஐஸ்வர்யம் தேன ஜீவது பாலகா பாதேன கமலாபியேன பிரம்ம ருத்ரார்ச்சிதேன ச பஸ்பர்ஷ புண்டரீகாட்சா ஆபாத தல மஸ்தகம். அந்த குழந்தைய தன்னுடைய காலால வந்து கால்ல இருந்து தலை வரையில் தன்னுடைய காலால அந்த குழந்தைய வந்து தொட்டாராம் கண்ணன். என்னன்னு சொல்லி, எதுவுமே பிரம்மச்சரியம் சியாது, என்னுடைய பிரம்மச்சரியமானது, நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருந்தால், சத்தியேச்ச மம மயி திஷ்டதி சத்தியம் ச மயி திஷ்டதி, என்னிடத்துல சத்தியமாக இந்த பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது இருக்குமே எனில், மம ஐஸ்வர்யம் அவ்யாஹதம், என்னுடைய ஒரு விபூதி இருக்கே, ஐஸ்வர்யம் இருக்கே, அதனால் அந்த ஐஸ்வர்யத்துக்கு எந்த ஒரு கேடும் வராமல் இருக்கக்கூடிய என்னுடைய ஐஸ்வர்யமானது, அதனால் தேன ஜீவது பாலகா, இந்த குழந்தை உயிரோட வரட்டும் அப்படின்னு சொல்லி கமலாபேன பாதேன, அவனுடைய திருவடித்தாமரையினால பிரம்ம ருத்ர அர்ச்சிதேன, பிரம்மனாலையும் பிரம்மாவனாலையும் ருத்ரனாலையும் அர்ச்சிக்கப்பட்ட அந்த திருவிடை தாமரையினால புண்டரீகாட்சா, அந்த தாமரை கமலக்கண்ணன் தானே இல்லையா, தாமரை போன்ற கண்களை உடையவன், ஆபாத தலமஸ்தகம் பஸ்பர்ஷம், அந்த குழந்தையோ இல்ல உத்தராவையோ கான்டெக்ட் பார்த்தாதான் நமக்கு தெரியும். அந்த கிருஷ்ணேன பதா ஸ்பிருஷ்டா பரீட்சித்து ஜீவனம் பிரதிலேபே இது பாரதே கதா. கண்ணனுடைய திருவடி பட்டத்தினால அவனுக்கு வந்து ஜீவனம் ஏற்பட்டதுங்கிறது வருது. பாகவதத்துல முதல்ல வரும்பொழுது அந்த சுத்தி சுத்தி வந்தது அங்குஷ்ட மாத்திரேன உள்ள பிரவிஷ்டம், உள்ள நுழைந்து, அதுக்கப்புறம் யாரு யாரு என்ன காப்பாத்தினான்னு கேட்டதுனாலதான் அவனுக்கு பரீட்சித்துங்கிற ஒரு பேர் வந்ததுன்னு சொல்றோம். இங்க வந்து கால்னால என் பிரம்மச்சரியம் சத்தியமா இருந்ததுன்னா இவன் வந்து உயிரோட வரட்டோன்னு சொன்னதுனால அந்த குழந்தை பிழைத்தது. ஆகையினால கண்ணன் வந்து இத்தனை பேருக்கு நடுவுல இருந்தாலும் அவன் வந்து பிரம்மச்சாரி தான் அப்படின்னு சொல்லி, பிரம்மச்சரியேன தக்த பாலக உஜ்ஜீவனமேவ தது அஸ்கலனே பிரமாணம், அவனுடைய பிரம்மச்சரியத்துக்கு எந்த ஒரு கேடும் வரலங்கிறது இதுல இருந்தே தெரியறது. அந்த எரிஞ்ச குழந்தை ஆக்சுவலி பிரம்மாஸ்திரம் வந்து போட்டா அது அதனுடைய எஃபெக்ட் வந்தாகணும். இட் கெனாட் வீணா போக முடியாது, அதை வீணாக்க முடியாது. அதனால வந்து எரிஞ்சு போச்சு, எரிஞ்சு போனதை வந்து திருப்பியும் உயிர்ப்பிச்சார் அந்த இடத்துல பரீட்சித்தார். அதுதாங்க புளுஷ்டஸ்யங்கிறார். தக்த பாலக உஜ்ஜீவனம், எரிஞ்சு போன குழந்தைய அவர் புனருஜ்ஜீவனம் பண்ணார். சோ ஏனைவ சத்தியேன சதாம் இதெல்லாம் தாண்டி பின்னாடி இன்னொரு ஒரு இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒண்ணு சொல்றார் பாருங்க. நாபி ஆலிங்கனாதி அபிச்ச அஸ்ய பிரம்மச்சரிய ஸ்கலனம் ந தாவது சரமதாத்து மோக்ஷ ஆத்மனி அவருத்த சௌரதா. இருங்க ஒரே நிமிஷம். சர்வாத்மனஹா தஸ்ய ஸ்வசரீர அதிரிக்த சரீர அபாவாத். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன். அதுல என்ன, ஏன் வந்து பரஸ்திரிங்கிற ஒரு பாயிண்ட் வரல, அது ஏன் இங்க ஒட்டி வரல? எல்லாருக்குமே வந்து இன்னொருத்தர் மனைவி, மாற்றான் மனைவிங்கிற கான்செப்டே கிடையாது இந்த இடத்துல கண்ணனுடைய ராசக்கிரீடையில. அப்படிங்கும் பொழுது
சர்வாத்மனஹா தஸ்ய எல்லாமாகவும் இருக்கும் அந்த பரம்பொருள் ஸ்வசரீர அதிரிக்த சரீர அபாவாத் தன்னுடைய சரீரம் வேறு ஒரு சரீரம்ங்கிற ஒரு பாகுபாடே அங்க கிடையாது, டிஃபரன்ஸே கிடையாது. அப்போ கோபிகைகளை ஆலிங்கனம் பண்ணும் பொழுது ஸ்வசரீர ஆலிங்கனம் ஏவ அந்த இடத்துல தன்னுடைய சரீரத்தை தானே தன்னை ஆலிங்கனம் பண்ற மாதிரிதானே ஆறுது. அப்போ பிரம்மச்சரியத்துக்கு அவிரோதித்வாது அந்த இடத்துல ஒன்னும் பிரம்மச்சரிய விரோதம்ங்கிறதே கிடையாது அந்த இடத்துல. இத வந்து பத்ம புராணத்துல பாத்மே உத்தரகண்டத்துல வந்து பரமேஸ்வரன் இதுக்கு வந்து சர்டிஃபை பண்றார் பார்வதிட்ட. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயி அவதீரிய மகீதலே தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக தான் அவதாரம் எடுத்து வந்திருக்காரு பூலோகத்துல. பரதாராபிகமனம் கதம் குறியாத் ஜனார்தனஹ பரதாரா அபிகமனம் மாற்றான் மனைவியை அணுகுவதுங்கிறது எப்படி ஜனார்தனன் அதாவது கிருஷ்ணன் எப்படி பண்ணுவான், அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு எப்படி பண்ணுவாங்கிற கேள்வியை கேட்கிறா. சாரி, இது பிருஷ்டவதி உமாம் பிரதி எப்படி அவனால மத்தவாளோட இப்படி இருக்க முடியும்னு உமா கேட்கும் பொழுது ஸ்வசரீர பரிஸ்வங்காது ரதிர் நாஸ்தி வரானனே அந்த இடத்துல தன்னுடைய சரீரத்தையே அவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுனால அந்த இடத்துல ரதிங்கிற பாவம் கிடையாது. he is the one and only personங்கும் பொழுது அவனுடைய ஒரு மிரர்ல பாக்குற மாதிரி தானே எல்லாமே. நம்ம போய் இப்ப வந்து கண்ணாடிய கட்டின்றதுனால என்ன ஆக போறது, கண்ணாடியில இருக்கக்கூடிய நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை கட்டின்றதுனால இப்ப ஏதாவது நமக்கு வந்து இன்னொருத்தர் மனைவியை கட்டிண்டோம் இன்னொருத்தர் கணவனை கட்டிண்டோம் அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் வர போறதோ இல்லையே, அப்படித்தானே பாக்குறான். அப்ப அந்த இடத்துல ரதிகிங்கிற ஒரு ஸ்ருங்கார ரசத்துக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய ரதிங்கிறது கிடையாது அந்த இடத்துல அப்படின்னு மகேஸ்வர வச்சனேன ஸ்பஷ்டம். சரியா? அதனால இந்த இடத்துல வந்து விரோதம்ங்கிறது கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்றார். பாகவதத்திலையும் இன்னொரு இடம் சொல்றார், குஷலா சரித்தேன ஏஷாம் இஹ ஸ்வார்த்தோ ந வித்யதே இது பர்யாயேன கோபீனாம் தத் பதீனாம் ச சர்வேஷாம் தேகினாம் அந்தச்சரதி யஹ அந்த கோபிகைகளுக்குள்ளேயும் இவன் தான் இருக்கான், கோபர்களுக்குள்ளேயும் இவன் தான் இருக்கான், இவனாகவும் அவன் ஒரு உருவம் எடுத்துட்டு அவதாரம் எடுத்துட்டு இங்க வந்திருக்கான். அததான் சொல்றேன். அதனால விமோகனே வல்லவ கேகினீனாம் ந பிரம்மச்சரியம் விபிதே ததீயம் சம்பத்ஸ்யதே பாலக ஜீவனம் தது சத்தியேன ஏனைவ சதாம் சமக்ஷம். இதோட இந்த ராசக்கிரீடையினுடைய ஒரு இது முடிஞ்சு கண்ணனையும் பல்ராமனையும் மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புறார். ஸ்வசம்பவம் கிருஷ்ணம் அவேக்ஷமானஹா பந்து பிரசூதஞ்ச பலம் விரஜேஷா நிசர்க மைத்ரியா நியதைக பாவோ நியயுக்தௌ வத்சகுலானி கோப்தும். வத்சகுலானி கோப்தும் மாடுகளினுடைய அந்த பசுமாடுகளுடைய கூட்டம் இருக்கே, குலம் இருக்கே, அதை கோப்தும் ரட்சிப்பதற்காக நியயுக்த நியமித்தார். யார? ரெண்டு பேரையும், கண்ணனையும் பல்ராமனையும் அப்பாயிண்ட் பண்ணார். யாருன்னா விரஜேஷா நந்தன். இந்த விரஜகுலத்துக்கு ஈசனாக இருக்கக்கூடிய நந்தன், நந்தகோபன், இவா ரெண்டு பேரையும் நியயுக்த அப்பாயிண்ட் பண்ணார். இதுல வந்து இந்த ரெண்டு பேரை பத்தி குறிக்கிறச்சே ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன பண்றாருன்னா, ஸ்வசம்பவம் கிருஷ்ணம் அவேக்ஷமானஹா தன்னுடைய குழந்தையாகவே கண்ணனை பார்த்தவனாக, பந்து பிரசூதம் ச பலம் தன்னுடைய பந்துவான வசுதேவர்னால வசுதேவனுடைய பிரசூதம் அவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பலம் பல்ராமனையும் நிசர்க மைத்ரியா தௌ நியயுக்த பலம் ச அவேக்ஷமான அவ ரெண்டு பேரையும் பார்த்து. சோ ஸ்வசம்பவம் கிருஷ்ணம். இந்த இடத்துல இந்த வார்த்தை ஜாலம் எப்படி நம்ம போடலாம்னா தனித்தனியா எடுத்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஸ்வசம்பவம் கிருஷ்ணம் தனக்கு பிறந்தவனான அந்த கண்ணனையும், ஏன்னா நந்தகோபனுக்கு வந்து தெரியாது அந்த இடத்துல வசுதேவர் தானே வந்து அந்த குழந்தைய மாத்திடுறாருங்கிறது தானே இருக்கு இல்லையா. இந்த காவியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஸ்வசம்பவம் கிருஷ்ணம் தனக்கு பிறந்தவனான அந்த கண்ணனையும், பந்துக்கு பிறந்தவனான அதாவது ரோஹிணியினுடைய குழந்தை, அதனால அந்த பந்துவுக்கு பிறந்தவனான அந்த பலராமனையும் அவேக்ஷமானஹா பார்த்து
ரெண்டு பேருக்கும் நிசர்க மைத்ரியா, ரெண்டு பேருக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு மைத்ரி பாவம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ரெண்டு பேருக்கும். நியதைக பாவம், அதாவது ஸ்வபாவ சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு மைத்ரி பிளஸ் நியத ஏகபாவம், மனசுல இவன் ஒண்ணு நினைச்சான்னா அவனும் அதையே பண்றான், அவன் ஒண்ணு நினைச்சான்னா இவனும் அதையே நினைக்கிறான். அப்படி வந்து ஒரே பாவத்துல இருக்கக்கூடியவர்கள். நியதன்னா டெஃபினெட்லி, நியமேன, கண்ணன் ஏதாவது சொல்லிட்டான்னா அதை வந்து பலராமன் மறுக்கிறது கிடையாது, பலராமன் ஏதாவது சொன்னா அப்ப கண்ணன் மறுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாவ ஒற்றுமை அவ ரெண்டு பேருக்கும் இருக்கு. அத பின்ன இப்போ ஒரே அம்சம் தானே ரெண்டு பேரும், சேஷன்னா இது வந்து விஷ்ணு, அவ்வளவுதானே அங்க. அதனால நமக்கு பேக்ரவுண்ட் தெரியும், அங்க அவர் எப்படி அவருடைய மனசுல எப்படி நினைச்சாருங்கிறத சொல்றாரு. நியதைக பாவம், டெபினட்டா மனசுல ஒரே ஃபீலிங்கோட இருக்கிறவா, நிசர்க மைத்ரியா, இயற்கையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால தவ் அந்த ரெண்டு பேரையும் நியுக்த இந்த ஹி அப்பாயிண்டட் தெம் டு டேக் கேர் ஆஃப் த கவ், இது பசுமாடு எல்லாத்தையும். அதுல இந்த ஸ்வசம்பவம்ங்கிறத வந்து இப்படி எடுத்துக்கணும். பந்து பிரசூதம் கிருஷ்ணம் பலம் ச ஸ்வசம்பவம் அவேக்ஷமானஹா. ரெண்டு பேருமே வசுதேவரனுடைய குழந்தைகள் தான். பந்து பிரசூதம், பந்துவனால பெற்றெடுக்கப்பட்ட கண்ணனையும் பல்ராமனையும் ஸ்வசம்பவம் அவேக்ஷமானஹா, தன்னுடைய பிள்ளையாக நினைத்து, இங்க பாவித்துன்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். அதாவது பல்ராமனா இன்னொருத்தன் வசுதேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் பல்ராமனை தன் பிள்ளையாகவே அவர் வந்து டை போய் மாடெல்லாம் மேயிடா அப்படின்னு அனுப்புறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருந்தது அவருக்கு. ஸ்நேகபாவத்தினால வசுதேவரனுடைய பிள்ளையா இருந்தாலும் தான் தானே வளர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு உரிமையில அந்த பல்ராமனையும் வந்து அவர் ஆணையிட்டார். அதே கண்ணன் வசுதேவரனுடைய பிள்ளைன்னு தெரியாது, ஆனா தன்னுடைய பிள்ளையாக தான் இத்தனை நாள் வரைக்கும் வளர்த்துன்னு இருக்கார் நந்தகோபர். ஆகையினால் அந்த ஸ்வசம்பவம் இவ அவேக்ஷியமானம், தன்னுடைய பிள்ளை மாதிரியே ரெண்டு பேரையும் நினைச்சு அவளுக்கு வந்து ஆணையிட்டார். போய் வத்சகுலானி கோப்தும் யயுக்த, இந்த கண்ணுக்குட்டி பசுமாடு இவைகளெல்லாம் வந்து ரட்சிப்பதற்காக அவர் நியமித்தார். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.